ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னிலிருந்து நம்ம சிங்கப்பெண்ணே சீரியலோட எபிசோட் வைஸ் எக்ஸ்பிளனேஷனை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம ஆனந்தி அவங்க அக்கா கல்யாணத்துக்காக கிராமத்துக்கு வந்திருந்தா இல்லையா, அவளை டான்ஸ் ஆடுன்னு சொன்னதால ஆனந்தி உன் கஷ்டம் எதையும் கல்யாணம் முடிகிற வரை காட்டிக்காத, அவங்க எல்லாரும் கேட்குறாங்களே ஜஸ்ட் ஆடிடுன்னு சொல்ல, அக்காவும் உன் ஆட்டத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, தயவு செஞ்சு எனக்காக ஆடுன்னு சொல்லி கேட்க, ஆனந்தியும் கண்ணாடியை போட்டு செம்ம குத்தா போட ஆரம்பிச்சிட்டா. அவளையே மறந்து சந்தோஷமா ஆடுறதால ரெஜினா அவ எவ்வளோ சந்தோஷமா ஆடுறா பாருங்கவும். ரெஜினா எப்போவுமே சிரிச்ச முகமா இருக்கிறவ கொஞ்ச நாளாவே இப்போ அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், இப்போவாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்ல, சூப்பரா இவ்வளோ ஆடி முடிக்க, என்னக்கா சூப்பர் இல்லைங்க, சூப்பரா ஆடுறடின்னு அக்காவும் சொல்லிட்டு இருக்க. இல்லை ஆனந்தி இறங்கி ஆடினா எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், இப்போ என்னமோ யோசிச்சு ஆடுதேன்னு அந்த வாண்டி கேட்க எல்லாரும் முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆனந்தி, ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ ரொம்பவே மாறிட்ட, அதான் கோகிலக்காக்கு கல்யாணமும் ஆக போகுது, நிலத்தையும் மீட்டுட்ட, இனிமேல் சென்னையெல்லாம் போவேணாம், இங்கேயே இருந்துடு, அங்கே போய் கஷ்டப்பட வேணான்னு சொல்ல, இல்லை என் குடும்பத்துக்காக நான் இன்னும் நிறைய கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு ஆனந்தி சொல்கிறா. சரி லேட் ஆகுது பாருங்க, பந்தக்கால் நட்டுருவோன்னு அப்பா கூப்பிட கொலவை சவுண்ட்லாம் போட சூப்பராக அதையும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவங்க அக்கா அழகா ஜுவல்ஸ் எல்லாம் போடுறத அப்படியே அசந்து போய் ஆனந்தி பார்த்துட்டு இருக்கா. என்ன இப்படி பார்க்குறேன்னு கேட்க, தங்க சிலை மாதிரி இருக்கக்கான்னு சொல்லவும் சும்மா இருடிங்கிறா. ஆனந்தி சொல்கிறது உண்மைதான், தங்க சிலை மாதிரி இருக்க என் பொண்ணை அம்மன் சிலை மாதிரி அலங்காரிச்சு ஊர் முன்னாடி நிற்க வச்சு உனக்கு கந்திஷ்டி பட்டதால தான் போன தடவை ஏதேதோ நடந்து போயிடுச்சு, இனி எப்போ உன்னை அந்த கோலத்தில் பார்ப்பன்னு எத்தனை நாள் அழுதுருக்க தெரியுமான்னு அம்மா சொல்ல, எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு, ஆனால் இவ்வளவு சீக்கிரம் ஆனந்தி உனக்காக இன்னொரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டா, இப்போதான் என் மனசுக்கு தெம்பா இருக்குன்னு அம்மா சொல்ல, மா இப்போ எதுக்குமா இதெல்லாம் பேசுறீங்கன்னு இவ கேட்கவும், பேச்சு நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசுகிற, அன்னைக்கு ஆம்பளை பையன் இருக்கா நம்மளை வாழ வச்சுடுவான்னு நம்பி அசிங்கப்பட்டது தான் மிச்சம், ஆனால் இன்னைக்கு நம்ம நம்புறது நம்ம 2 பிள்ளைங்களை மட்டும்தான், இவங்க 2 பேரும் நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை நல்லா நிறுத்தியிருக்காங்க, அன்னைக்கு அந்த கல்யாணம் நடக்காம போனது கூட ஒரு நல்லதுக்காக தான், அந்த மாப்பிள்ளை தங்கமான மனுஷனா இருந்தாலும் அவங்க குடும்பம் சரியில்லை, இன்னைக்கு நம்ம கோகிலாக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையும் சரி அந்த குடும்பமும் சரி நல்ல குணமானவங்க, இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்காக தான் அந்த கருப்பன் இவ்வளோ சோதனையும் கொடுத்துருக்கான்னு சொல்ல, கருப்பன் சோதனையை மட்டும்தான் கொடுத்தான், அத்தனை சோதனையும் தாங்கி நம்ம குடும்ப கௌரவத்தை ஒசத்தி இன்னைக்கு இந்த ஊரே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு கொண்டு வந்தது நம்ம ஆனந்தி தான் அப்படின்னு அம்மா சொல்ல, உண்மைதான், அதனால தான் என் கடைக்குட்டிய குலதெய்வமா சொல்லிட்டு இருக்கேன்னு அப்பா சொல்லவும், நீங்க இவ்வளோ ஒசத்தி பேசுற அளவுக்கு நான் தகுதியானவளே இல்லப்பா, என் பிரச்சனை வெளியே தெரிஞ்சா இந்த குடும்ப கௌரவம் காத்துல கரையிற கற்பூர மாதிரி காணாம போயிடுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. என்னம்மா நான் சொன்னது உண்மைதான் நான் அப்பா கேட்க, போதுப்பா நீங்க எங்களுக்கு செய்யாதது ஒன்றும் நான் இப்போ செஞ்சிடல, பெருமையை மட்டும் பேசிட்டு இருந்தா ஆக வேண்டிய வேலையை யாரு பாக்குறதுன்னு இவ கேட்கவும், அதுவும் சரிதான், மண்டபத்துல வேலை பார்க்கறதுக்கு ஆட்களை வர சொல்லியிருக்கேன், பேச்சு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிருன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு நிமிஷம்னு சொல்லி கூப்பிட்டு, உனக்கும் அம்மாவுக்கும் கல்யாணத்தில் போட்டுக்கிறதுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கங்க, இதுக்கு இந்த வீண் செலவுன்னு அம்மா கேட்கவும், நான் வாங்காம வேற யார் வாங்க போறா, பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி காட்டுறா. ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு, 2வது அம்மாவுக்கு, 3வது அப்பாவுக்கும் எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்து அவங்க முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம், இவ்வளோ மனசுல இதெல்லாம் நான் வாங்கலப்பா, அண்ணன் தான் வாங்குச்சு, இதை உங்ககிட்ட சொல்லவும் முடியலன்னு ஃபீல் பண்றா. ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்குமோன்னு அப்பா கேட்க, அதை பற்றியெல்லாம் எதுக்குப்பா கவலைப்படுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கல அதான் வேணுங்கிறா. அம்மாவும் புள்ள ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கு, அதுக்கிட்ட போய் விலையெல்லாம் கேட்குறீங்கவும், அதுவும் சரிதான், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா, கல்யாணத்துக்கு இதையே அப்பா போட்டுக்கிறேன், பேச்சு நீயும் இதையே கட்டிக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ யாரோ கூப்பிட, இதோ வரமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்பா போயிட, கோகிலா முகூர்த்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த புடவை தான் கட்டிட்டு இருக்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ அம்மாவையும் சமைக்கிறதுக்கு ஏதோ டவுட்டுன்னு கூப்பிட அவங்க கிளம்பிட்டாங்க. அக்கா நிஜமாவே உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கான்னு ஹீரோயின் கேட்க, நீ எடுத்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அக்காவும் சொல்கிறாங்க. இந்த துணியெல்லாம் நான் எடுத்து கொடுக்கல, அண்ணன் தான் எடுத்து கொடுத்துச்சு, அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துக்கு வரணும், வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அப்பாவுக்கு பயந்து தான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னு சொல்ல, ஆனந்தி நீ இப்போவே அவனுக்கு ஃபோனை போடு, நான் வந்துட்டு பேசணும்னு அக்கா சொல்ல, கதவையெல்லாம் லாக் பண்ணிட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறா. அண்ணன் அட்டன் பண்ணதும் சொல்ல, ஆனந்தி ஊருக்கு போயிட்டியா, அப்பா அம்மா அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா, நான் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டியான்னு கேட்க, டே வேலு அக்காவை பார்க்க நேரில் வரமாட்டியா, ஃபோனில் மட்டும் தான் விசாரிப்பியா, இல்லை நேரில் பார்க்கணுன்னே உனக்கு தோணலையான்னு கேட்க, அக்கா எப்படிக்கா தோணாமல் இருக்கும், உங்கள் எல்லாரையும் நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நாங்கள் வந்தால் உங்கள் எல்லாரோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கெட்டு போயிடும், அப்பா என்னை பார்த்தா போதும் கோவத்தில் என்ன வேணால் பண்ணிடுவார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்குது, அதை நான் கெடுக்க விரும்பலன்னு சொல்ல, ஏண்டா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, அப்பா அம்மாக்கும் மேலே எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அந்த அளவுக்கு பாசமும் இருக்குது, இந்த நேரத்தில் நீ நின்னா நம்மெல்லாம் வேணும்னு தானே நிற்கிறான்,
விசேஷம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. துணை மாப்பிள்ளையே நீ தான் வந்து நிற்கணும்லன்னு கூப்பிட. இல்லைக்கா, இதெல்லாம் தான் நான் தப்பு பண்ணதுக்கான தண்டனையே. திரும்பவும் உன் கல்யாணம் என்னால் தடப்படவே கூடாது. ஸோ நான் வரல. நான் வாங்கி கொடுத்த துணியை நீங்கள் எல்லாரும் போட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறான். எனக்கு அது மட்டுமே போதும், வேற எதுவும் வேணாம். இப்போ நான் பேசுறது தெரிஞ்சா கூட எல்லாரும் கோவம் தான் படுவாங்க. நான் வச்சிடுறேன்னு சொல்லி காலையே கட் பண்ணிட்டான். நம்ம குடும்பத்துக்கு இருக்க ஒரே ஆம்பளை பையன் அவன் தான். மன்னிப்பு கேட்டு யாரும் அவனை மன்னிக்கவே மாட்டாங்க. நீ கவலைப்படாதக்கா, நான் அண்ணன்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். உன் கல்யாணத்துக்கு எப்படியாவது வர வைக்க பார்க்குறேன்னு ஆனந்தி சொல்கிறா. உன் கழுத்தில் தாலி ஏறும்போது அண்ணன் மண்டபத்தில் இருப்பான், போதுமா அப்படின்னு சொல்கிறா. அப்படியே வெளியே ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப்பிங் விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன 30க்கு முக்கறீங்கன்னு கேட்கவும், டேய் என்ன ஓட்டுறியா, எங்கள் கம்பெனிலேயே ஸ்கிப்பிங்னு வந்துட்டா சௌ தான் ஃபர்ஸ்ட்டோ செகண்டோ எங்கள் சிட்டுக்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. பந்தயம் வச்சுப்போம், நீங்கள் 2 பேர் ஆடுறத நாங்கள் ஒத்தாளாக வச்சு பீட் பண்ணி காட்டுறோம். சரி, நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா சௌ கழுத்துல இருக்கிற செயினை கொடுத்துருவோன்னு சொல்லி பந்தயம் கட்டிட்டாங்க. என்னடி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அவங்களால வின் பண்ண முடியாது, பார்த்துக்கலான்ட்டா. முதல் சிட்டு கவுண்டவுனை போட்டு குதிக்க ஆரம்பிக்க, என்ன பசங்களா நீங்கள் மட்டும் விளாண்டுட்டு இருக்கீங்க, உங்கள் கூட்டாளி ஆனந்தியை காணுன்னு சுயம்புலிங்கம் இத்தனை பேர் கூப்பிட்டு வந்திருக்கான். எங்கள் ஆனந்தி செவரக்கோட்டை ஆனந்தியா முன்னாடி தான் இருந்தா, இப்போ சென்னை ஆனந்தியா மாறி வந்திருக்கா. அவ்வளோ சீக்கிரம்லாம் அவளை பார்க்க முடியாதுன்னு சொல்ல, இந்த வானுங்க கிட்ட என்ன பேச்சு, வாங்க நான் உள்ளே போலான்ட்டு போயிட்டாங்க. இங்கே சௌ அந்த ஆள் வந்ததால என் செயினை தப்பிச்சு தப்பாங்க. இப்போ அதுவாடி முக்கியம், இவன் வேற எதுக்கு வந்திருக்கான்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அப்பா இவங்களை பார்த்ததும், அடடே வாங்க வாங்க, என்ன ஊருக்காரங்க மொத்தமாக வந்திருக்கீங்கன்னு கேட்க, என்ன மாமா முதல்ல என்னை பார்த்தா ஏன்டா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்பீங்க, இப்போ வரவேற்கிறீங்களேன்னு கேட்க, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி ஊர் பெரியவங்களோட சேர்ந்து நீயும் வந்திருக்கிறதால தான் இந்த வரவேற்புன்னு சொல்கிறாங்க அம்மா. அத்தைக்கு குசும் இன்னும் குறையிலையன்ட்டு ஆனந்தியை பார்த்ததும், அடடே வாமா ஆனந்தி, உங்கள் அக்கா கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீ தான். நீ மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காதுல. கல்யாண மண்டபம் இல்லாமல் திண்டாடி போயிருப்பாரு. ஆனந்தியே கால் பண்ணி மனசில் எதையும் வச்சுக்காம ஒரு பிரசிடெண்ட்டாக இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இங்கே பாரு, உனக்கு இப்போ என்ன வேணும், இந்த கல்யாணம் உன்னால தான் நடக்குது, நீ தான் இந்த குடும்பத்தை வாழ வச்ச, போதுமான்னு அப்பா கேட்க, மாமா புரிஞ்சுக்கிட்டா சரியாக தான் இருக்கும். வந்தவங்க பெரியவங்களா, வந்த விஷயத்த சொல்லுங்கங்க. அது ஒன்றும் இல்லை அழகப்பா, ஊரில் எப்பவும் பண்ணுற வழக்கத்துக்காக தான் வந்திருக்கோம். ஊருக்குள்ளே எந்த வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் நாங்கள் 10,000 கொடுப்போம் இல்லையா, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தோம், உனக்கும் தெரியும் இல்லைங்க. அப்பா அதுக்கு, ஐயா நீங்கள் இது மாதிரி உதவி பண்ணுறது ரொம்ப நல்லது, ஆனால் அதைய கஷ்டப்படுற குடும்பத்துக்கோ உதவி தேவைப்படுற குடும்பத்துக்கோ கொடுத்தா நல்லாயிருக்கும். கடவுள் புண்ணியத்தில் இந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் என் பொண்ணே பார்த்துக்கிட்டா. அவள் உழைப்பால் கிடச்சிருக்கு, அதுவே எங்களுக்கு போதும். பக்கத்தில் 3வது தெரு முனுசாமி கல்யாணம் வச்சுருக்கான், அவனுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படுறான், வேணா என் பணத்தையும் அவனுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்ல, என்ன மாமா ஊரே கூடி வந்து உதவுறத வேணான்னு சொல்கிறீங்க, எல்லாருக்கும் 10,000 தான் கொடுப்பாங்க, நீ ஊர் காவக்காரன் எனக்கு சொந்தக்காரன்னு நான் என் சொந்த பணத்தில் 25,000 வச்சுருக்கேன், இதை என்ன சாதாரணமாக வேணான்னு சொல்கிறீங்க, உன் காட்டில் என்ன இருக்குன்னு இதை வேணான்னு சொல்கிற, உனக்கு இது தேவைப்படுமாமா வாங்கிக்கோன்னு சொல்ல, என் காட்டில் நஞ்ச புஞ்ச இருந்தும் அதை வளர விடாமல் செஞ்சது யாருன்னு உனக்கே தெரியும்ல, எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு, வேணாப்பா இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு அப்பா சொல்ல, அதை வாங்கிக்கோங்கப்பா, ஊரோட வழக்கம்னு ஒன்று இருக்கும்போது அதை வேணான்னு சொன்னால் ஊரை அவமதிச்ச மாதிரி ஆகிடும், பஞ்சாயத்துலேருந்து தானே கொடுக்குறாங்க, வாங்கிக்கோப்பான்னு ஆனந்தி சொல்ல, பாத்தியா மாமா உன் பொண்ணு புத்திசாலியாக இருக்கா, அவள் சொல்கிறது கேளு, பெருசுங்களா கொடுங்கன்னு சொல்ல, கொடுக்கும்போது நிறுத்துங்க, பஞ்சாயத்துலேருந்து கொடுக்குற பணத்தை மட்டும் கொடுங்க. சுயம்புலிங்கம், நீ கொடுக்குற பணம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த பணத்தை வேணான்னு வாங்கிக்கிறதுக்கு காரணம் நாளைக்கு தேவைப்படுற குடும்பத்துக்கோ பஞ்சாயத்தே கொடுக்க வேணான்னு நினச்சிட்டோம்ல, அதுக்காக தான். உன்னோட சொந்த பணம் எங்களுக்கு தேவையே கிடையாது. அப்பா பஞ்சாயத்துலேருந்து கொடுக்குற 10,000 மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை அந்த ஆள்கிட்டயே கொடுங்கங்க, அதை மட்டும் வாங்கிட்டு இந்தா உன் பணத்தை நீயே வச்சுக்கோன்னு அவனோட பணத்தை அவன்கிட்டயே கொடுத்துட்டாங்க. சரி விடுங்க மாமா, எப்படி இருந்தாலும் இந்த பணம் உங்கள் வீட்டுக்கு தான் வந்து சேரப்போகுது, இது என்ன தேவைன்னாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க, இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதுனாலும் நான் தயாராக இருக்கேன், வாங்க வாங்க போகலான்னு அவன் போயிட்டான். அப்போது அவன் அடியாள், என்னென்ன ஊர் பெரியவங்க முன்னாடி இப்படி பணத்தை வேணான்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க, இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்தாசையாக இருக்கணுமானேன்னு கேட்க, டேய் இதில் அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதான் பஞ்சாயத்து பணத்தை 10,000 வாங்கிட்டாங்கல்ல, எல்லாருக்கும் முன்னாடி நான் கொடுக்குற பணத்தை அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தை பற்றி மற்றவங்க தப்பாக பேசிடுவாங்கல்ல, அதனால தான் ஆனந்தி வேணான்னு சொல்லிட்டான். அவங்க அப்பா பஞ்சாயத்து பணமே வேணான்னு சொன்னப்போ ஆனந்தி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டால, அப்போவே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கம் வரான்னு தான் அர்த்தம். சேகர், இது ஆனந்தி பணம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு போயிட்டான். இவன் ஒரு மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு போக உள்ள பணத்தை சாமிக்கிட்ட வைக்க சொல்லிட்டு அப்பா ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாரு. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. இன்னும் எபிசோட நாளைக்கு பார்க்கலாம்.